திருவிழாக்கும் அதிரடியான மாற்றங்கள் மாறாம இந்த பெட்டியில வச்சு குபேர வாசல் அலங்கார வளைவு வடக்கு வாசல் பக்கமாக ஒரு காண்பிய விரிப்பு இருக்கு. நல்லூர் சட்டநாதர் சிவன் கோவில் நிறைய பேர் இந்த வீதியால் பயணிக்கிற போது கடந்து போயிருப்பீர்கள். இன்றைய நாளில் நாங்களும் இங்கே வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் நல்லூர் திருவிழாக்கும் அதிரடியான மாற்றங்கள் நிறையவே நிகழும். இந்த வருட திருவிழாவில் நல்லூரில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அதிரடி மாற்றமாக இதைத்தான் சொல்லலாம். திருவிழாடுங்கிறதுக்கு முதலே கடந்த வருடங்களில் வெவ்வேறுபட்ட விஷயங்கள். கைலாச பிள்ளையால் பக்கமாக தெற்கு வாசலில் ஒரு தோரண வாயில் காண்பிய விரிப்பு கண்டிருந்தது. இன்றைய நாளில் வடக்கு வாசல் பக்கமாக ஒரு காண்பிய விரிப்பு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் மிக மிக வேறுபாடானது. ஒரு ஆள் போய் திறக்கிறது இல்லை. நெல்மணிகளை ஒரு பெட்டகத்தில் வச்சு காளமாடுகள் வண்டில்ல சுமந்து போய் அவைதான் தெய்வேந்திர முகூர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய மத்தியானம் 12 மணிக்கு இந்த தோரண வாயில கடந்து போகிறது தான் இந்த காண்பிய விரிப்பாக சொல்லப்படுகிறது. 10:30 இருந்து எல்லாருமே நெல் போடலாம் இந்த பெட்டகத்தில். நல்லூர் கந்தனுக்கு தங்களுடைய அர்ப்பணங்களை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த முறையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார்கள். பல்வேறுபட்ட பண்பாடு சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரம் சார்ந்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்களோடு சேர்த்து இந்த இடத்துல இருந்து இந்த பெட்டகம் காண்பிய விரிப்புக்காக நல்லூர் நோக்கி நகரப்போகுது. அந்த காட்சிகளை தான் நீங்க பார்க்க போறீங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. ஒவ்வொரு வருஷமும் நிகழக்கூடிய அந்த திருவிழாவில் வார 14ஆம் தேதி கொடியேற்ற நிகழப்போகுது. அதுக்கு முதல் பந்தல் கால் ஏனைய விஷயங்கள் சொல்லி ஏராளமான நடைமுறைகள் பண்பாட்டிகளோடு சேர்ந்து அவையெல்லாம் ஆரம்பமாக போகிறது. முன்னுக்கே பார்க்கலாம், காளை மாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த காளை மாடுகள் ரெட்ட திருக்கல் அந்த வண்டிலும் அதிலேயே நிற்குது. அவையெல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளுக்கு பூச வழிபாடுகள்லாம் ஆரம்பமாகிறது. இதில் அந்த நெல் பெட்டகத்தை தூக்கி வச்சு அது கொண்டு போய் காண்பிய விரிப்பு காண்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். இதை வரவேற்கிற விதமாக நிறைய ஏற்பாடுகள் முன்னுக்கிறக்கூடிய எல்லாருமே கும்பம் குத்து விளக்கு எங்களை போலேயே நிறைய பேர் ஏராளமானவர்கள் இந்த விஷயத்தை பார்ப்பதற்காகவும் தரிசிப்பதற்காகவும் கந்தனுடைய அருளை பெறுவதற்காகவும் இந்த இடத்துல தேடி வந்திருக்கிறோம். இந்த காளை மாடுகள் கொண்டு செல்லப்படுகிற அந்த வண்டிலுடைய உரிமையாளருக்கு தலப்பாக கட்டப்படுது. நிறைய சம்பிரதாயமான விஷயங்கள் முன்னே பார்த்துருப்பீங்க. இந்த மாட்டுக்கெல்லாம் தலையில் இப்படியெல்லாம் இந்த பட்டுகள் தலப்பாக மாலை அது இதுன்னு சொல்லி எல்லாமே கட்டி இந்த விஷயங்கள் முன்னெடுக்கப்படுறது. பண்பாட்டியல் பாரம்பரியம் மாறாத நிறைய விஷயங்களை இங்கே தான் நாங்கள் பார்க்கலாம். சட்டநாதர் சிவன் கோயிலுக்கு முன்னாலே இருக்கிறோம். இந்த காளை மாடுகள் எல்லாமே தயார் செய்யப்படுது. இந்த வண்டில் தான் அந்த பெட்டகம் நெல்மணிகளை சுமந்து எடுத்து போகிறது. அந்த மாடுகள் எல்லாமே பூட்டப்படுது. உள்ளுக்கு நெல்லை போடுறதுக்கு இன்றைய நாளில் 12 மணி வரையும் யாரும் போடலாம். பாருங்கள், பாரம்பரியம் மாறாமல் இந்த பெட்டியில் வச்சு நெல்லை கொண்டு போய் அந்த பெட்டகத்தில் போட்டு நல்லூர் கந்தனுக்கு அர்ப்பணிப்பதற்காக உங்களை போலவே ஏராளமானவர்கள் வருகிறார்கள். உள்ளுக்கு நடக்கக்கூடிய வழிபாடுகள் அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து பார்க்கலாம். உள்ள இடம்பெறுகிற பூச வழிபாடுகளை தொடர்ந்து தான் இந்த பெட்டகத்தில் நெல் போடுற அந்த நடவடிக்கை எல்லாம் ஆரம்பமாக போகிறது. ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். நல்ல கந்தனையும் அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. அந்த நிகழ்வில் நாங்களும் ஒரு பங்குதாரராக இருக்கணும் என்பதற்காகவும் இந்த சம்பிரதாயம் சடங்குகள் இதை பார்த்து அறிந்து இதில் பங்கு பெற்றோடும் என்பதற்காகவும் ஏராளமானாக்கள் இருக்கிறோம். முன்னுக்கு தமிழ்நாடு சுரேசை மங்கள வாக்கியமாக பொழிந்து கொண்டிருக்கிறது. உள்ளுக்கு பூசை வழிபாடுகளை குறித்து கொண்டு சிவாச்சாரியர் இந்த பெட்டகத்துக்கு நெல் போடுற அந்த இடத்துக்கான வழிபாடு பெட்டகத்துக்குரிய வழிபாடுகளை சொல்லலாம். இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கிறோம்.
பெட்டகம் இப்போது அந்த ஆசீர்வாத நீர் தெளித்து இந்த புனித நீர் இருக்கக்கூடிய மகத்துவம் அப்படிப்பட்டது. அது தெளித்து இப்போ அந்த விஷயங்கள்லாம் செய்யப்படுது. இது ஒரு புண்ணியமான தருணம். வாழ்க்கையில் கிடைக்காத பெரிய தருணம் இந்த நிகழ்வுகளில். இந்த நெல் எல்லாம் போடப்பட்ட அந்த பெட்டகம் மங்களவாத்திய இசையோடு சேர்த்து வண்டில் ஏற்றுறதுக்காக கொண்டு வரப்படுது. இவ்வளோ பக்தர்கள் இதில் நெல் போடுறதுக்கு முண்டி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெட்டகத்தில் நல்ல கந்தனுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்படுவதற்கான அந்த நெல்மணிகள் இப்போது இடப்படுகிறது. இவ்வளவு பெருங்கூட்டம் ஒன்று இந்த பெட்டகத்தில் நெல்லை போட்டு அதை நல்ல கந்தனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்காக இந்த இடத்துல ஆர்வத்தோடு முண்டி அடித்து கொண்டிருக்கணும். அது வண்டியில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய பெட்டகத்துக்கு இப்போ நெல்மணிகள் இடப்படுகிற அந்த சடங்குன்றது இதில் நிகழ்ந்து கொண்டிருக்குது. பாரம்பரியம் மாறாமல், பண்பாடு மாறாமல், அன்றைக்கெல்லாம் நாங்கள் இதுக்குள்ளே எங்களுடைய பண்பாடு சார்ந்திருக்கக்கூடிய அல்லது எங்களுடைய பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சேர்த்து வச்சோமோ அதை இங்கே செய்கிறோம். இவ்வளவு பக்தர்களுடைய அந்த எதிர்பார்ப்பும் நேர்த்தியும் காத்திருந்த அந்த காத்திருப்பும் இப்போது கடகங்கள்லேயும் பெட்டிகள்லேயும் நெல்மணிகள் இப்போது இடப்படுகிற அந்த விஷயம், இது நெல்மணிகளால் நிறைந்திடக்கூடிய பெட்டகம் கொண்டு போகிறதான் இந்த காண்பிய விரிப்பினுடைய முக்கிய அம்சமாக அமையப் போகிறது. இப்போ நேரம் 10:37, 10:30 இந்த விடயங்கள் பெட்டகத்தில் இதெல்லாம் விடலாம் என்று சொன்னால் இந்த நேர முகாமைத்துவத்துக்கு நிகர் இவர்கள் தான். நல்ல யாதினத்தினுடைய வேலன் சுவாமி பெட்டகத்தில் இப்போ நெல் போடுறாரு. ஏராளமான பக்தர்கள், அடியவர்கள் தங்களுடைய கடனை, தங்களுடைய நேர்த்திகளை, ஆசைகளை நிறைவேற்றுகிறார்கள். வண்டியில் மாடுகள் பூட்டப்படுறது, முந்தியெல்லாம் அந்த வீட்டில் வளர்த்துறக்கூடிய ஆளுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும், எவ்வளோ முக்கியத்துவமானதுன்னு சொல்லி.
வண்டில் புறப்படுவதற்கு முன்னாக இந்த மாடுகள் இப்போ வண்டில் பூட்டப்படுது. நெல் இடப்பட்ட அந்த பெட்டகத்தில் மாடுகள் இழுத்து செல்ல இப்போது இங்கேருந்து புறப்பட தயாராகிறது. சட்டநாதர் கோயிலேருந்து புறப்பட்டு இப்போ இந்த வீதியூடாக காண்பி விரிப்பு காண்பதற்காக நல்லூர் நோக்கி இந்த நெல் எல்லாம் பெட்டகத்தில் வச்சு பயணம் போகுது. முன்னுக்கு யாழ்ப்பாணம் மாநகர சபை வீதிக்கு நீர் தெளித்து வருகிறது. அதன் பின்னாக இந்த மாடுகள் நெல் மூட்டையை பெட்டகத்தில் நெல் மணிகளை பெட்டகத்தில் சுமந்து போகுது. வழிபாட்டியல் ரீதியாக இந்த மண்ணுக்கு தனியான பாரம்பரியம் இருக்கிறது. வரவேற்பது இந்த வாசலில் மங்களம், குத்து விளக்கு, கும்பம் எல்லாம் வைத்து ஏராளமானவர்கள் இந்த நெல்மணிகள் சுமந்து வரக்கூடிய இந்த வேளையில் கொடிச்சியில் எடுத்து வரப்படுகிற அந்த தருணத்தில் வந்து நாங்கள் இதை அதிகமாக பார்ப்போம். எல்லாருமே இப்படி கும்பம், குத்து விளக்கு எல்லாமே வச்சு வரவேற்று ஒரு பண்பாட்டை மங்களகரமாக எடுத்து காட்டுறதுக்கு இந்த மண்ணுக்கு தனியான சுவை இருக்குது. உணவு பண்பாடு, கலாச்சார பண்பாடு இவைகள் எல்லாம் மிக முக்கியமானது. ஒவ்வொரு இடத்தையும் நின்று நெல் பெட்டகத்தில் வந்து சேகரித்து கொண்டு வரப்படுகிறது. என்ன வித்தியாசமான அமைப்பு இது நெல் கொடுக்குறது? இதுக்கு என்ன பேர்? கூடைன்றது. ஒரு பெட்டி அப்படி ஒரு விஷயத்தில் உடைக்கணும். இது ஒரு வித்தியாசமான பெட்டி. அன்றைய நாங்கள் பயன்படுத்திடக்கூடிய பொருட்கள். நகர்ந்து வருகிற அந்த மாட்டு வண்டியில் இப்போ இளங்கலைஞர் மன்றத்துக்கு முன்னால் வந்துட்டுது. இதில் பாருங்கள், நிறைய இடத்துல நாங்கள் இந்த நெல் போடுறாக்களை பார்த்துருப்போம். ஆனால் அதில் இருந்தெல்லாம் வித்தியாசமாக ஒவ்வொரு தட்டமாக தாம்பாளமாக ஒவ்வொரு பாத்திரங்கள் வித்தியாசமான பாத்திரங்களில் குவிச்சு வச்சுக்கிறார்கள். நெல்மணி என்பது செழிப்பை குறிக்கிற ஒரு விஷயம். அறுவடையை முடித்து நாங்கள் கொண்டு வந்து குவிக்கக்கூடிய ஒரு நெல்மணியும் செழிப்பை வெளிப்படுத்தும். அதைத்தான் இவர்கள் முருகனுக்காக அர்ப்பணிப்பதற்கு இவ்வளவு ஒரு வித்தியாசமான வடிவத்தில் எல்லா பாத்திரங்கள்லையும் போட்டு வச்சிருக்கணும். அந்த மாட்டு வண்டிகளும் அந்த இடத்துக்கு இப்போ வந்துட்டுது. முன்னே நாதசுர கலைஞர்கள் மங்கள வாத்திய இசை பொழிந்து தகர்ந்தார்கள். கம்பீரமான காளைகள் இந்த பெட்டகத்தை சுமந்து இழுத்து வருகிறது நல்லூரான் திருவடி நோக்கி. கொத்துல வாங்கி அது அப்படியே பெட்டகத்தில் போடப்படுது. நாளைக்கு பெட்டகம் நிறைஞ்சிட்டது. அந்தளவு தூரம் பக்திபூர்வமாக எல்லாருமே நெல்மணிகளை அள்ளி கொடுக்கிறார்கள் நல்லை கந்தனுக்காக.
சட்டநாதர் சிவன் கோயிலிருந்து தொடங்கி சட்டநாதர் வீதி வழியாக முடமாவடி சந்தி, பிறகு வந்து இப்போ கோவில் வீதிக்கு அந்த நெல்லை ஏற்றிடக்கூடிய வண்டில்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த காண்பிய பீப்பு காண்றதுக்கு இந்த வீதியை பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்து அதிகமாக நந்தி கொடி, அதே மாதிரி தான் மங்கள தோரணங்கள், வீதிக்கு எல்லாருமே தத்தமது சுயாதீனமாக தண்ணி எல்லாமே தெளித்து அந்த காண்பிய விரிப்புக்காக தயாராகிறார்கள். எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வேலை நடந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்குறதுக்கும் வேலை முடிஞ்சதுக்கு பிறகு பார்க்குறதுக்கும் இந்த தோரண வாயிலுக்கு மறுபுறத்தால் கந்தனுடைய அலங்காரனுடைய கோபுரமும் மிக அழகாக தெரிகிறது. ஏராளமான சிற்ப வேலைப்பாடுகள் இதில் பார்த்தா பிள்ளையார் இருக்கிறார், அதுக்கு பிறகு ஆறுமுக சுவாமி, இப்படியான விஷயங்கள் எல்லாமே சேர்த்து, மற்ற பக்கம் வைரவர் எல்லாத்தையும் சேர்த்து இந்த தோரண வாயிலுக்கு நிறைய வரலாறுகள் சொல்லப்படுது. அது தொடர்பில் வந்து நான் சில விஷயங்களை கேட்டு ஏழுமன் சொன்னால் பதிவு செய்கிறேன். ஏராளமானவர்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு வீதி வழியாகவும் நல்லூரானை அடைகிற இந்த இடங்களில் இப்படி அழகு தருகிற அந்த காட்சிகள் என்பது மிக ரம்மியமாக இருக்கிறது. இதில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லி வைங்க. தேவைப்படக்கூடியார்கள் 4 பேர் இந்த விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மறக்காமல் காணொலியை அனுப்பி வைங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கடகங்களில் அதே மாதிரி தான் மூட்டை மூட்டையாக நெல்மணிகள் கொண்டு போய் இந்த பெட்டகத்தில் சேர்ப்பிக்கப்படுற அந்த விஷயம்ன்றது நடக்க போகுது. வயலில் இருந்து நெல் அறுவடை செய்து விளைச்சல் எடுத்து வர்ற மாதிரி கொத்தை பயன்படுத்தி இந்த நெல்மணிகள் இப்போது நாதசுர இசையாமாங்கள் குமரன், அதே மாதிரி தான் பிச்சையப்பா ரஜீவன், அதே மாதிரி தான் நாகரிகன், இவர்கள் தமிழ் இசை இதில் வந்து மங்கள வாத்தியத்தை முளைய கொண்டிருக்கிறார்கள். இப்போ 12 மணிக்கு அண்மித்திரக்கூடிய நேரம். இந்த காண்பிய விரிப்பு காண்பதற்காக மிக அருகில் வந்திருக்கிறோம். மிக அண்மித்திரக்கூடிய நேரம் ஒன்றுக்கு நாங்கள் எல்லாருமே வந்திருக்கிறோம். இதில் எல்லாருமே கையில் பூ ஏந்தி கொண்டு இந்த காண்பிய விரிப்பு காண்கிற இந்த வேளையில் அதை தாண்டி இந்த ஆளாத்தி எடுத்து முருகனை வரவேற்கிறதுக்கு இந்த வேளையில் நெல் கொண்டு வரப்படக்கூடிய பெட்டகத்தை வரவேற்கிறதுக்கு விதமான ஏற்பாடுகளோடு எல்லாருமே இதில் காத்திருக்கிறான். இதில் இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு கால்கோள் 11/4/2025 காண்பிய விரிப்பு 6/8/2026 பொறுப்பாண்மை நல்லூர் சைவத்தமிழ் பண்பாட்டு கலைக்கூடம் என்பது இந்த பக்கத்தில் போட்டிருக்கு. முன்னே அங்கே ஆரம்பித்திடக்கூடிய அந்த மாட்டு வண்டில் இப்போ இந்த இடத்துல வர்ற நேரம் ஆளாத்தி எடுத்து இந்த இடத்துல வரவேற்கப்படுகிறார்கள். நல்லூரான் சன்னதியை போய் சேர்றதுக்கான அந்த வரவேற்பாக இப்போது இது அமைகிறது.
நிற்காமட்டான் இப்போ தூக்கப்படும். ரைட், ஓகே. அங்கே ஆரம்பிச்சிடக்கூடிய இந்த பயணம் என்றது இப்போ நல்லூர் கோயில் அடிக்க வந்துட்டுது. கோயிலில் கொண்டு வந்து இந்த பெட்டகத்தை முருகனுக்கு அர்ப்பணிக்கிற அந்த விஷயத்துக்காகத்தான் இவ்வளோ தூரமும் எல்லாருமே வந்துச்சினம், எல்லாருமே கொடுத்துச்சினம். காண்பிய விரிப்புக்கான அந்த விஷயம் கூட இதாகத்தான் இருந்தது. கோபுர வேலைகளும் நிறைய விஷயங்களும் நடந்து கொண்டிருக்குது. இந்த நெற்பெட்டகத்தை வரைப்பதற்கு உள்ளேயும் வெளியேயும் ஏராளமானவர்கள் வழிபாட்டிகளோடு காத்திருக்கிறார்கள். இந்த அனுபவம், இந்த சமய சடங்கு சம்பிரதாய அந்த நடைமுறைகளை நீங்கள் பார்க்கிற போது உங்களுக்கு எப்படி இருக்குன்ற விஷயத்தை வந்து மறக்காமல் கருத்துக்களாக சொல்லுங்கள். வாய்ப்பு கிடைத்தவர்கள் கிடைக்காதவர்கள் எல்லோருக்குமாகவும் முருகனிடத்தில் வேண்டிக் கொள்வோம். அவன் தமிழ் கடவுள், எல்லாருக்கும் வழிபடுவதற்கு இலகுவான கடவுள். அவே அவர் இவரன் சொல்லி தராதரம் பார்க்காம எல்லாருக்கும் அருள்கிற கடவுள். அவனுடைய சந்நிதியை வந்து சேர்ந்திருக்கிறது இப்போது இந்த நெற்பெட்டகம். முருகனுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக இப்போது இறக்கி உள்ள கொண்டு போகப்படுது இந்த பெட்டகம். அலங்காரா நல்லூரா உஷாந்தன் வியூ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நெல்லை முருகப்பெருமானுடைய வடக்கு வாசல் குபேர வாசல் அலங்கார வளைவு காண்பிய விரிப்பு மிகச்சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. அலங்கார வளைவு என்பதை நம்முடைய சமயத்திலே முன்னர்
தோரண வாசல் என்று குறித்தார்கள். தோரணம் எங்களுடைய வளமையான பாரம்பரியத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு அலங்கார பொருள். அதை பல்லவர் காலத்திலே கல்லிலே செதுக்கினார்கள். முதலாக இன்றைக்கு கிடைக்கக்கூடிய தோரண வாசலாக அமைந்திருப்பது அசோகனுடைய காலத்திலே மத்திய பிரதேசத்திலே போபாலுக்கு கிட்ட இருக்கின்ற சாஞ்சி கோபுரம்தான், சாஞ்சி தோரண வாயில். அது ஒரு பௌத்த சின்னமாக இருக்கட்டும். ஆனால் கோவில்களிலே இப்படி தோரண வாசல் அமைக்கின்ற மரபு கிறிஸ்துவுக்கு முன்னர் 3ஆம் நூற்றாண்டிலேயே ஏற்பட்டிருக்கிறது. நல்லூரானுக்கு இதை அடியொற்றி அலங்கார வாசல், அலங்கார வளைவு என்கின்ற பெயரிலே இந்த தோரண வாசல் அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். 2021ஆம் ஆண்டு தைப்பொங்கல் நாளிலே செம்மணிக்கு அருகாமையிலே A9 நெடுஞ்சாலைக்கு அணித்தாக தோரண வாசல், அது ஒரு பிரம்மாண்டமான தோரண வாசல் அமைக்கப்பட்டது. அதை போலவே 2024ஆம் ஆண்டு பங்குனி உத்தர நன்னாளிலே கைலாச பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்திலே தெற்கு வாசலிலே தோரண வாசல் அமைக்கப்பட்டது. அதே போல இன்றைக்கு ஆடி மாதத்திலே அமைந்திருக்கிற கார்த்திகை நட்சத்திர நாள் இன்றைக்கு அட்டமையாக இருந்த போதிலும் இது தெய்வேந்திர மூர்த்தம். அந்த தெய்வேந்திர மூர்த்தத்தை முதன்மைப்படுத்தி சரியாக 12 மணிக்கு நெல் களஞ்சியம் இங்கே உள் நுழைந்த ஒரு அழகான காட்சியை நாங்கள் எல்லோரும் தரிசித்தோம். நெல் என்பது உயிருள்ள பொருள். அந்த உயிருள்ள பொருள் முதலாக மங்கள பொருளாக பாரம்பரியம் மிக்க காளைகள் பூட்டப்பட்ட மாட்டு வண்டியிலே எடுத்து வரப்பட்ட ஒரு அழகான காட்சியை நாங்கள் தரிசித்திருக்கிறோம். இந்த தோரண வாயிலினுடைய அல்லது அலங்கார வளைவினுடைய அழகு திருக்கோலத்தை பார்க்கிற பொழுது அது வடக்கு புறமாக ஷண்முகருக்கு, ஆறுமுக சுவாமிக்கு முதன்மை கொடுத்ததாக அமைந்திருக்கிறது. அதை போல தெற்கு புறமாக முத்துக்குமார சுவாமிக்கு முதன்மை கொடுத்ததாக அமைந்திருக்கிறது. அந்த நடுநாயகமாக அந்த கடவுளர்கள் தான் வீற்றிருக்கிறார்கள். இரு பக்கமும் வள்ளி தெய்வ சேனா சமேதராக முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். வடக்கு புறத்திலே இலங்கையினுடைய அதிபதியாக போற்றப்படுகிற குபேரன் கொண்டிருக்கிற செல்வங்கள், 9 செல்வங்களை அவர் கொண்டிருக்கிறார். அதிலே முதன்மையான செல்வம் சங்கநிதி, பதுமநிதி என்று சொல்வார்கள். அந்த சங்கநிதி, பதுமநிதியை வடக்கு புறத்திலே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். தெற்கு புறத்திலே இந்த முத்துக்குமார சுவாமிக்கு அணித்தாக 2 புறங்களிலும் தான், வலப்புறத்திலே விநாயக பெருமான், இடப்புறத்திலே வைரவ பெருமான், இவற்றை கூட காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கால் என்று சொல்லப்படுகிற தூண் இருக்கிறதே, அது பஞ்சாங்க வேலைப்பாடுகளுடன் கூடிய தூணாக அமைந்திருக்கிறது. பஞ்சாங்கம் என்பது 5 அங்கங்களை குறிக்கிறது. இந்த கட்டடக்கலையிலே பஞ்சாங்கம் பதும அங்கம், அதாவது தாமரை தளம் அடியிலே இருக்கும். கொடிகள் போன்ற வேலைப்பாடுகள் ஒரு புறத்திலே இருக்கும். முத்து பதிக்கப்பட்ட மணிமாலைகள் வேலைப்பாடு ஒரு புறம் இருக்கும். அதே போல மகரம் ஒரு புறம் இருக்கும். சிம்மம் என்கிற சிங்கம் ஒரு புறம் இருக்கும். இவற்றை எல்லாம் சேர்த்து தான் அங்கே தூண்கள் 2 புறமும் நாட்டப்பட்டிருக்கிற அழகை பார்க்கிறோம். அதே போல இந்த தோரண வாசலினுடைய அமைப்பிலே இதை கொடுங்கை நுழைவாயில் என்று சொல்வார்கள். அது என்ன கொடுங்கை நுழைவாயில் என்றால், கொடு என்றால் வளைவு என்று அர்த்தம். அதனாலே தான் கொடுக்கன் என்று கூட சொல்கிறோம். அந்த வளைந்த சுனாமி கடலை கொடுங்கடல் என்று சொல்கிற வழக்கம் இருக்கிறது. கொடுங்கை என்றால், கை என்பது தூங்குவது அல்லது வளைந்து வெளித்தெரிவது என்று அர்த்தம். அதனால்தான் இதற்கும் கை என்று பெயர். அப்படி கொடுங்கை என்றால் வளைந்த கை. இந்த தூண்கள் தாங்க பெற்றிருக்கிற அந்த அமைப்பு உங்களுக்கு இங்கே உஷாந்தன் காட்டுகிற பொழுது அழகாக தெரியும். மேலே கூரை அந்த வளைவு பெற்ற, நாங்கள் மழை படக்கூடாது என்பதற்காக வளைவு கட்டி அமைக்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. அதை கொடுங்கை நுழைவாயில் என்று சொல்கிற மரபு இருக்கிறது. அந்த கொடுங்கை நுழைவாயிலாக இந்த தோரண வாசல் அமைந்திருக்கிற சிறப்பை கூட பார்க்கிறோம்.
இப்படியாக ஒரு சிறப்பு பெற்ற கலையம்சங்களுடன் கூடிய தோரண வாசலாக அலங்கார வளைவாக நல்லூரானுடைய வடக்குப்புற அலங்கார வாசல் அமைந்திருக்கிறது. இனி என்ன, நல்லூரானுக்கு கிழக்கு புறத்திலே ஒரு தோரண வாசல் அமைய வேண்டும். அது கூட இந்த தோரண வாசல் அமைவதற்கு நல்லூர் சைவத்தமிழ் பண்பாட்டு கூடல் அவர்கள்தான் பிரதான காரணிகளாக விளங்குகிறார்கள். அன்பர்கள் உபயம் செய்கிறார்கள், அவர்கள் பின்னின்று இயக்குகிறார்கள். சைவத்தமிழ் பண்பாட்டு கூடலார் வடக்கு திசையிலும் மேற்கு திசையிலும் இனி நல்லூரானுக்கு புதிய புதிய தோரண வாசல்களை அமைக்க வேண்டிய சித்தம் கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். முருகனுடைய திருவுள்ளம் என்னவோ கந்த சுவாமியார் வழிநடத்துவார். அந்த வகையில் அலங்காரா நல்லூரா என்று நல்லூரானை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன்.